வாழ்த்துறை வழங்கிய தோழர் அந்தோனிசாமி அவர்களுக்கு ஜாக்டோஜன் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வரும்போது தோழர் மனோகரன், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு கால்நடை ஆய்வாளர் சங்கம். அதன் மனதிலும் இடைவிடாது ஜாக்டோஜன் நடத்துகின்ற இந்த ஒரு நாள் அடையாள உணவகத்திற்கு வருகின்ற அனைத்து தோழர்களுக்கும் இதற்கும் போராட்டங்கள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் எது குறிக்கும் இந்த ஒரு நாள் அடையாளம் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் வந்து பென்ஷன். பழைய பென்ஷன் திட்டத்தை நம்ம வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். நம்மளும் போராடிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம மூத்த தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பெறுவதற்கு 30 ஆண்டு காலம் போராடி தான் அந்த அதுக்கு இணையான நம்ம சம்பளத்தை பெற்றிருக்கோம். ஆனா இந்த பென்ஷன் ஒன்றும் இவங்களுக்கு சும்மா தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கு, கருணை அடிப்படையில் தெரியல. நம்ம வேலை பார்த்ததுக்கு உண்டான உரிமையை தான் கேட்கலாம். இதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொடுக்கல. நம்மளும் எல்லா போராட்டத்திலும் கலந்துக்கிட்டோம். இப்ப இருக்க சிஎம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது காணொலி வாயிலாக சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பா தருவோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாழ்வாதார உரிமை போராட்டத்தை தீவு பண்ணாங்க. நான் உங்க கூட இருக்கேன், மருத்துவம் இல்லை, மறைக்கவும் இல்லை, உங்களுக்கு உண்டு, கண்டிப்பா தருவோம்னாங்க. அப்புறம் இன்னொரு போராட்டத்தை வந்து அந்த மண்டபம்னு சொன்னாங்க, பெட்டி இருக்கு, பூட்டு இருக்கு, சாவி இருக்கு, ஆனா திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஆனா நாங்க தேர்தல் கால வாக்குறுதிகளை உங்களுக்கு நிச்சயமா தருவோம் சொன்னாங்க. எதன் அடிப்படையில் தருவோம்னாங்க, மைண்ட்ஸ்ல இருந்து வருவோம், இதெல்லாம் வச்சு கண்டிப்பா நாங்க செய்வோம் சொல்லி சொன்னாங்க. எல்லாம் வாய்ச்சொல் வீரநடிங்கிற மாதிரி அந்த பேச்சிலேயே போயிட்டே இருக்க தவிர எதுவுமே செயல்படுத்தல. இன்ன வரைக்கும் நடக்கல. நம்மளும் போராடிட்டு தான் இருக்கோம். மத்திய அரசு அறிவிச்ச 45 நாளுக்குள்ள மாநில அரசு அறிவிச்சதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு நாள் போராட்டங்களே அறிவிச்சதுக்கு அப்புறம் அறிவிக்காங்க 4 மாசம் அதிகாரோட சேர்த்துன்னு சொன்னாங்க. அதை எதிர்பார்த்தோம்னா அப்ப இதுக்கு முன்னாடி 1000 அரசு அறிவிக்க முன்னாடி 1000 இடத்துல போராட்டம் பண்ண போனா அந்த டிஏவும் கிடைச்சது. அதனால தோழர்களே, நம்ம வந்து ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா சட்டமே வெளியே வரும். எல்லாரும் ஒட்டுமொத்தமா இருந்து மனமாற்றமே கொள்கை மாற்றம் என்று அனைவரும் சேர்ந்து போராடினால் மட்டுமே இந்த பொதுத்திட்டத்தை பெற முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி வணக்கம்.